வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள கடையடைப்பு போராட்டம் தேவையற்ற ஒன்று என்று ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பகுதியில் தமிழ் இளைஞர் ஒருவர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிர்ந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் 18ஆம் தேதி வடக்கு கிழக்கில் கடையடைப்பு போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் அதை நடத்த எந்த காரணமும் இல்லை என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி அடுத்த நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடையடைப்பு போராட்டம் நடத்துவது பயனற்ற செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதேபோன்ற சம்பவங்கள் மற்ற மாகாணங்களிலும் நடப்பதாகவும், ஆனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இவ்வாறு கடையடைப்பு போராட்டங்களை நடத்துவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களை நாம் இனம் அல்லது மதத்தின் பார்வையில் பார்க்கக்கூடாது எனவும், ஒரு குற்றம் நடக்கும் போது பொறுப்பான இவருக்கும் எதிராக அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக இதை நடைமுறையில் நிரூபித்துள்ளோம் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.